நம சிவாய. அன்பே சிவமயம். எனக்கு மட்டும் ஏன் நினைத்தது நடப்பதே இல்லை என்று இறைவனிடம் முறையிடுகிறார்கள், இறைவனை நிந்திக்கிறார்கள். இது சரியா? நாம் நினைத்தது நடக்காமல் போவதற்கு யார் காரணம்? இறைவன் காரணமா, இல்லை நாம் காரணமா? இறைவன் என்றுமே நம்மை கைவிடுவது இல்லை. நம் தகுதிக்கு மீறி நாம் ஆசைப்படும் போது நாம் நினைத்தது நிறைவேறாமல் போகிறது. முயற்சி உடையார் இயல்ச்சி அடையார் என்பதற்கு இணங்க நம்பிக்கை, பொறுமை மற்றும் விடாமுயற்சி உடையவர் நினைப்பது நடக்கிறது. கோபம், ஆணவம் மற்றும் நம்பிக்கையின்மை போன்ற குணங்கள் காரணமாக நாம் நினைத்தது நடக்காமல் போகிறது. நாம் நினைத்தது நடக்காமல் போவதற்கு இறைவன் காரணமில்லை, நாம் தான் காரணம். அன்பே சிவமயம். சிவாய நம. அன்பே சிவமயம். இறைவன் தந்ததை ஏற்று நாம் சந்தோஷமாக வாழ்கிறோமா? இறைவனிடம் நாம் பல கோரிக்கைகளை வைத்து வணங்குகிறோம். பெண்ணுக்கும் பொண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆசைப்பட்டு பொருள் சார்ந்தே இறைவனிடம் கையேந்தி யாசிக்கின்றோம். உலகில் உள்ள அத்தனை ஜீவன்களை விட மேம்பட்ட நிலையில் இறைவன் நம்மை படைத்திருக்கிறார். கிடைப்பதற்கு அரிதான இந்த மனித பிறவி கிடைத்ததற்கு நாம் மாபெரும் புண்ணியம் செய்திருக்க வேண்டும். இப்படிப்பட்ட அரிதான இந்த பிறவியை அளித்ததற்காக நாம் இறைவனை வணங்க வேண்டும். இறைவன் இந்த மானிட பிறவியை அளித்ததற்கான நோக்கம் இறைவனின் அருளை பெறுவதற்காகவே. இறைவனின் அருளை பெற்று சந்தோஷமாக இந்த மானிட பிறவியில் வாழ்வோம். ஓம் நம சிவாய. அன்பே சிவமயம். சிவாய நம. அன்பே சிவமயம். அனைத்து அன்பர்களுக்கும் அடியேன் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் தினம்தோறும் கடவுளை வழிபட்டாலும் நம்முடைய பிரச்சனைகளை கடவுள் தீர்த்து வைக்கிறாரா? ஒரு சிலர் நான் இந்த கோவிலுக்கு சென்று என்னுடைய பிரச்சனைகள் தீர்ந்தது என்று சொல்வார்கள். ஒரு சிலர் எந்த கோவிலுக்கு சென்றாலும் என் பிரச்சனை தீரவே இல்லை என்று சொல்வார்கள். ஏன் இந்த நிலை? கடவுளை நாம் சரியாக புரிந்து கொள்ளாதது இதற்கு காரணம். கடவுள் என்பவர் உருவங்களில் மட்டும் இல்லை, நம் செயல்களிலும் கடவுள் இருக்கிறார், நம் குணத்திலும் கடவுள் இருக்கிறார். கடவுள் என்பவர் அன்புமயமானவர். அன்பே சிவம். யாரிடமும் அன்பு காட்டாமல், எந்த ஜீவனிடத்தும் அன்பு காட்டாமல் இருந்தால் கடவுளின் ஆசி என்றுமே கிடைக்காது. கடவுளின் ஆசி நமக்கு கிடைக்க வேண்டுமென்றால் அனைத்து ஜீவன்களிடமும் அன்பு காட்ட வேண்டும். நீரின்றி வாடி நிற்கும் செடிகளுக்கு, மரங்களுக்கு நீர் ஊற்றுங்கள். பசியுடன் வாழும் ஜீவன்களுக்கு அன்னம் அளியுங்கள். இயலாதவர்களுக்கு தங்களால் இயன்ற அளவு தானம் தர்மம் செய்யுங்கள். பிரதிபலன் எதிர்பாராமல் அன்புள்ளத்துடன் செய்யும் செயலை கண்டு கடவுள் மகிழ்ந்து ஆசி வழங்கி நம் பிரச்சனைகளை தீர்த்து வைப்பார். நம சிவாய். அன்பே சிவமயம்.